ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நவம்பர் 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஐஏ அப்படிங்கிறது. ஸோ என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த இஐஏ அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு அறிக்கை அப்படிங்கிறது நமக்கு 1994 வந்து இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எடுக்கப்பட்டு இந்த அறிக்கை எப்போ வெளியிடப்பட்டுச்சு அப்படின்னா 2006 இது சுற்றுச்சூழல் ரிலேட்டடாக வெளியிடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அறிக்கை. ஸோ உங்களுக்கான கொஷின் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஆக்ட் அப்படிங்கிறது சுற்றுச்சூழல் சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை இப்போ எதுக்கு நியூஸில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த என்விரான்மெண்டலில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறதுக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வாங்கிட்டு பண்ணும்போதும் இப்போ ஏதாவது திருப்பி பில் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எகெயின் ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன் தேதியிட்டே கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி கொடுக்கறது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை அப்படி முன் தேதியிட்டு கொடுக்கறது வந்து செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, அந்த மாதிரி பில் பண்ணுறப்ப நம்ம வந்து அதுக்குன்னு சொல்லி நிறைய செலவு பண்ணி தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அதனால கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ அதுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப திருப்பி எகெயின் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக முன் தேதியிட்டு அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற ஒரு அறிக்கை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இயற்கை வேளாண்மை மாநாடு எங்கே நடக்க இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் நடக்க இருக்குது. ஸோ நவம்பர் 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஒரு 3 டேஸ்க்கு நடக்க இருக்குது. நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பிஎம் கிசான் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு இல்லையா, கிசான் சம்மான் நிதி யோஜனா அப்படிங்கிற திட்டம். இது வந்து விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம். ஸோ ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாயை ஒரு 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக 2000 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக போட்டுருவாங்க. டைரக்ட் பெனிஃபிஷியரி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற முறையில் இது வேர்ல்ட்லேயே ஒரு மிகப்பெரிய திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த பிஎம் கிசான் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா February 24, 2019 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இதோட 21வது இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறத இந்த இயற்கை வேளாண்மை மாநாட்டில் ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 25% ஆஃப் இட்ஸ் பெனிஃபிட்ஸ் யாருக்கு போகுது அப்படின்னா விமன் பெனிஃபிஷியரிஸ். ஸோ பெண் பயனாளிகள் இருப்பாங்களா அவங்களுக்கு இந்த திட்டத்தில் 25% அளவுக்கு அவங்க பயனடைகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான கொஸ்டின், பிரதான் மந்திரி சம்பட யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ அந்த சம்பட யோஜனா எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து நாட்டில் மாவோயிஸ்ட் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு கெடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 மார்ச் 31 தான் இந்த கெடு அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. ஸோ 2026 மார்ச் 31 நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நக்சல்ஸ் மாவோயிஸ்ட்டுகளெல்லாம் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு நோக்கத்தில் தான் நம்ம கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு ஆப்ரேஷன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட். ஸோ இதுக்கு வந்து ஆப்ரேஷன் காக்ரா அப்படிங்கிற பேருமே வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த ஆப்ரேஷன் மூலமாக நாட்டில் இருக்க நக்சல்ஸ் மாவோயிஸ்டுகளை ஒழிக்கிறதுக்கு இலக்கு வச்சிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரீசெண்டாக என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷன். ஒன்று வந்து ஆப்ரேஷன் சிந்தூர், இன்னொன்று வந்து ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த பாகிஸ்தான் பெஹல்காம் அட்டாக் ரிலேட்டடான 2 ஆப்ரேஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது செறிவூட்டப்பட்ட அரிசி திட்டம். ஸோ ஃப்ரீ ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2019 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த திட்டம் எதற்காக அப்படின்னு பார்த்தோன்னா இரத்த சோகையால் பாதிக்கப்பட்ட மக்கள் நம்ம இங்கே இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு அந்த இரத்த சோகையை ப்ரிவென்ட் பண்ணணும், ஸோ அது வராமல் எல்லாரையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக இந்த அரிசியில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, அப்புறம் ஃபோலிக் ஆசிட், அதுக்கப்புறம் விட்டமின் B12 இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி அதை வந்து செறிவூட்டியிருப்பாங்க அந்த ரைஸை. ஸோ 100 கிலோவுக்கு 1 கிலோ அப்படிங்கிறது இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் செறிவூட்டப்பட்ட அரிசி மிக்ஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கீமை வந்து 2028 வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போது. ஸோ இது எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோன்னா கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமுக்கு கீழே தான் வருது. ஸோ இந்த கரீப் கல்யாண் அன்ன யோஜனா எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா கோவிட் டைம் பீரியடில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2020
2020 மார்ச் 26 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவுமே இந்த உணவு தானியங்கள் வந்து இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படிங்கிறதும். ஸோ இந்த ஸ்கீம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கீமு. அடுத்தது தமிழ்நாடு லோக் ஆயுக்தா. ஸோ தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவோட சேர்மன் யாராக இருக்காரு அப்படின்னா ஜஸ்டிஸ் பி ராஜமாணிக்கம் அப்படிங்கிறவர் இருக்காரு. ஸோ இதோட ஒரு மெம்பர் அப்படிங்கிறவங்களை இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது ரிலேட்டடான ஒரு நியூஸ் தான் இது. அப்போ நம்ம அது ரிலேட்டடாக பார்க்கும்போது என்ன பார்க்கணும்னா லோக் ஆயுக்தா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தான் பார்க்கணும். அப்போ இந்த தமிழ்நாட்டில் நம்ம லோக் ஆயுக்தா ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2018 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த சேர்மனாக நியமிக்கப்படுறாங்களா லோக் ஆயுக்தாக்கு. ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இந்த நீதித்துறையில் ஆன்டி கரப்ஷன் இந்த ஃபீல்டில் வந்து அவங்களுக்கு இருக்கணும். அவங்கள தான் இதோட சேர்மனாக நியமிப்பாங்க. ஸோ இதோட சேர்மன் அண்ட் மெம்பர்ஸோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இருப்பாங்க. அப்படி இல்லைனா 70 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டில் எது முன்னாடி வருதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஸோ இதோட சேர்மனை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? இந்த லோக் ஆயுக்தாவோட சேர்மன் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது கவர்னர். ஸோ நம்ம தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவை பொறுத்த வரைக்கும் இது 5 மெம்பர் பாடியாக தான் இருக்குது. ஸோ ஒரு தலைவரும் 4 மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த லோக் ஆயுக்தா அப்படின்னு பார்த்தோன்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ லோக்பால் லோக் ஆயுக்தா. ஸோ இந்த லோக்பால் அப்படிங்கிறது தேசிய அளவில் இந்த ஊழலில் ஈடுபடக்கூடிய எல்லாரையுமே வந்து கண்காணிப்புக்குள்ளே கொண்டு வருது. ஸோ அதுதான் லோக்பால் அப்படிங்கிறது. ஸோ இதுவே லோக் ஆயுக்தா அப்படின்னா ஸ்டேட் லெவலில், இப்போ சென்ட்ரல் லெவலில் எடுத்துட்டோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும் மினிஸ்டர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து இதுக்குள்ளே வந்துடுவாங்க. யாருமே அந்த ஊழல் பண்ணிட்டு தப்பிக்க முடியாது. ஸோ அதே மாதிரி தான் ஸ்டேட் லெவலில் லோக் ஆயுக்தா அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் லோக் ஆயுக்தா இங்கே பார்த்தோன்னா சிஎம் மினிஸ்டர் ஸோ எல்லாருமே வந்து அதுக்கு கீழே கவர் ஆவாங்க. அண்ட் இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா ஆக்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக ஆக்சுவலாக லோக்பால் லோக் ஆயுக்தா ஆக்ட் வந்து 2013 போட்டிருப்பாங்க. இது நடைமுறைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 2014 ஜான்வரி 16 நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேவா. ஸோ இந்த ஜான்வரி 16 தான் அந்த லோக்பால் டே அப்படின்னு சொல்லி கூட செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் லோக்பால் அப்படிங்கிற வேர்டை ஃபஸ்ட்டாக காயின் பண்ணது யார், ஃபஸ்ட்டாக சொன்னது யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக எந்த ஸ்டேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா மகாராஷ்டிரா 1971. ஸோ ஒடிசா பார்த்தீங்கன்னா 1970 இதை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி ஒரு இது விட்டுருப்பாங்க. பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க 1981 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்னா மகாராஷ்டிரா 1971 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ மோஸ்ட் பவர்ஃபுல் லோக் ஆயுக்தா, ரொம்ப வலிமையான லோக் ஆயுக்தா அமைப்பை உடைய மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கர்நாடகா. ஓகேவா. ஸோ இப்போ நம்மளோட லோக்பால் இருக்காங்க இல்லையா, லோக்பாலாக யார் இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லணும். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் வெளிநாட்டு கல்வி உதவித்தொகை திட்டம். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயினாக ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கான ஒரு உதவித்தொகை திட்டம் தான் இது. அண்ட் இந்த திட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாரினில் போயிட்டு உயர்கல்வி படிப்பாங்கல்ல, ஒரு முதுநிலை பட்டமாகட்டும் இல்லை ஆராய்ச்சி படிப்பாகட்டும் படிக்கிறவங்களுக்கு உதவித்தொகை அப்படிங்கிறது கொடுக்கப்படும். இதற்கான எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு ஃபஸ்ட்டு 3 lakhs இருந்திருக்கும். இப்போ 12 lakhs சொல்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது 2 ஸ்லாபாக கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 8 lakhsக்குள்ளே இருந்த அவங்களோட ஆண்டு வருமானம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 36 lakhs அப்படிங்கிறது பெர் இயருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ இதுவே 12 lakhs அவங்க ஆண்டு வருமானம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு 24 lakhs அப்படிங்கிறது பெர் இயருக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் அமௌண்ட். ஓகேவா. மேக்ஸிமம் 24 lakhs வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த கல்வி உதவித்தொகை அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு வந்து இப்போ 2025-26 வருஷத்தில் 65 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒதுக்கீடு பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது மட்டும் நிறைய டேட்டாஸ் வேரியாகி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அண்ணல் அம்பேத்கர் பேரில் இருக்கக்கூடிய இன்னொரு திட்டம் என்னென்னா அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கும். ஓகேவா. ஸோ அதாவது அண்ணல் அம்பேத்கர் பேரில் தொழில் முனைவோருக்கான ஒரு திட்டம். ஸோ அந்த திட்டமும் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கான ஒரு திட்டம் தான். ஸோ அது மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 55 அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்க அதில் பெனிஃபிஷியரியஸாக இருப்பாங்க. அதுக்குன்னு சொல்லி இப்போ கல்வி தகுதி எதுவும் கிடையாது. ஓகேவா.
அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து வேளாண் சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் கடன் கொடுக்க மாட்டாங்க. கடன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ உற்பத்தி, ட்ரேடிங், வர்த்தகம் இருக்கு இல்லையா, ஸோ அது அந்த தொழில்களுக்கு மட்டும்தான் கடன் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஸோ அதில் எவ்வளோ சப்சிடி கொடுப்பாங்க அப்படின்னா ஆக்சுவலாக 1.5 crore வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. ஸோ கேபிட்டல் சப்சிடி அப்படின்னு முதலீட்டு மானியம் வந்து 35%, ஸோ வட்டி மானியம் பார்த்தீங்கன்னா 6% அப்படிங்கிறதும் கவர்மெண்ட் சார்பில் ப்ரொவைட் பண்ணப்படும். ஸோ இதுதான் அந்த அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம், AABCS அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கீமை சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவுமே ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பீப்புளுக்கு தான், இதுவுமே ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்காக தான். அடுத்தது எக்ஸசைஸ் அஜய் வாரியர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். ஸோ இந்தியாவுக்கும் யூகேக்கும் இடையில நடக்கக்கூடியது. இது இப்போ எங்கே நடக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் நடக்குது. அடுத்தது ரவுலாண்ட் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது ஹிமாச்சல் பிரதேஷில் நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். இது ஒரு ஏன்ஷியன் ஃபெஸ்டிவல், அவங்களோட பாரம்பரிய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான். ஸோ ரவுலேன் அப்படிங்கிறது ஹிமாச்சல் பிரதேஷ். அடுத்தது வேர்ல்டு டாய்லெட் டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 19. ஸோ இதன்படி இந்த SDG கோலில் வந்து இந்த சானிடைசேஷன், தூய்மை அப்படிங்கிறது வந்து 6th கோலாக இருக்கும். ஸோ அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு தான் இதில் வந்து டார்கெட் வச்சுருப்பாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம இதை பார்க்கும்போது நம்ம பார்க்க வேண்டியது மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் 2013 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த ஆக்ட் ஞாபகம் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கிறது 2014 October 2 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ, ஓகேவா, திறந்த வெளி மலம் கழித்தல் இல்லாத ஒரு நாடாக இந்தியா மாறணும் அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு மோட்டிவாக இருக்கும் ஸ்வச் பாரத் மிஷன் கூட. ஸோ ஸ்வச் பாரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒவ்வொரு சிட்டிஸ் வந்து தூய்மையான நகரம் எது, டர்ட்டியான சிட்டி எது அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து தூய்மையான நகரமாக இந்தூர் அப்படிங்கிறது கண்டினியூஸாக இருந்துகிட்ருக்கும். ஸோ இந்த வருஷத்தில் சூரத்தும் அந்த ஃபஸ்ட் பிளேஸில் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ டர்ட்டியஸ்ட் ஆர்எல்ஸ் ஃபில்த்தியஸ்ட் சிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மதுரை, ஓகேவா, அந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த டேட்டாலாம் தெரியணும். நெக்ஸ்ட் இன்றைக்கி இன்னொரு டே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே, ஓகேவா. ஸோ இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே எப்படி March 8 இருக்குதோ அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே அப்படிங்கிறது November 19. ஸோ எல்லாருக்கும் இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே விஷஸ், ஓகேவா, ஃபைன். ஸோ ஒரு ரீகேப் மட்டும் பார்த்தலாம். EIA என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், இதோட அறிக்கை 2006 வெளியிட்டிருப்பாங்க. இயற்கை வேளாண்மை மாநாடு கோயம்புத்தூரில் நடக்க இருக்குது. இதில் PM கிசான் ஸ்கீம் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். மாவோயிஸ்ட் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இலக்கு வந்து 2026 March 31 வச்சுருக்காங்க. செறிவூட்டப்பட்ட அரிசி திட்டம் 2019 தொடங்கியிருப்பாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தோம். தமிழ்நாடு லோக் ஆயுக்தா ஆக்ட் 2018 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக 2018 கொண்டு வந்ததுக்கப்புறமா 2019 தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவா முதலாக நியமிக்கப்பட்டவர், அந்த சேர்மனோட நேம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அண்ணல் அம்பேத்கர் வெளிநாட்டு கல்வி உதவித்தொகை திட்டம், ஸோ இந்த திட்டமும் என்ன அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாரின் போய் ஹையர் ஸ்டடீஸ் படிக்க ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இது. அண்ட் எக்ஸசைஸ் அஜய் வாரியர்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் யூகேக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். ரவுலேன் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது ஹிமாச்சல் பிரதேஷில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பாரம்பரிய திருவிழா. வேர்ல்ட் டாய்லெட் டே அப்படிங்கிறது November 19. இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே ஆல்சோ November 19. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.